ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் செவ்வாய் வக்ரம் பயிற்சி பலன்கள்லாம் சொல்லுவோம். இதனால் வரைக்கும் செவ்வாய் என்கிற நவகிரகத்திலே படைத்தளபதியாக விளங்கி வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து இதுகாலம் வரைக்கும் இருந்தார். இப்பொழுது வருகின்ற 18/1/2025 அன்று மீண்டும் வக்ரகதியிலே மிதுன ராசிக்கு செல்கிறார். அங்கே போய் அவர் இருந்து கொண்டு வருகின்ற 7/4/2025 வரை அங்கே இருப்பார். அப்போது இது வக்ரகதி கால பலன்கள் தான் சொல்லப்படுது. வக்ரகால பலன்களை இப்போது அடியேன் 12 ராசிக்கும் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பொது பலன் சொல்ல போகிறேன். திருப்பி பழையபடி மிதுன ராசிக்கு வந்து வக்ரகதியில் இருக்கார். அந்த மிதுன ராசியில் அந்த செவ்வாய் பகவான் இருந்து கொண்டு 4, 7, 8 என்ற 3 பார்வைகளாக கன்னி ராசியை பார்க்கிறார், தனுசு ராசியை பார்க்கிறார், மகரம் ராசியை பார்க்கிறார். இப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும், ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன பலன்கள், நாட்டுக்கு என்ன பலன்கள், இதெல்லாம் தான் சொல்ல போகிறோம். அப்போ பழையபடி ஒரு கிரகம் வக்ரம் பெற்று இருக்கும்பொழுது வக்ரம் என்றாலே குணம் மாறி உள்ளது என்று சொல்ல வேண்டும். சாதாரண நிலையில் இருக்கிறதுக்கும் வக்ரம் குணம் மாறி இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த வகையிலே வக்ரகதியிலே இந்த செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது ஏற்கனவே அவர் கோபக்காரன், படைத்தளபதி, ஆக்ரோஷமாக செயல்படக்கூடியவர், போராடும் குணம் கொண்டவர், இது மாதிரிலாம் தான் அவருடைய குணங்கள். சகோதரகாரகன், பூமிக்காகாரகன், பூமிக்கு உண்டான காரகன், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ அவருடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் கன்னிராசி என்பது புதனுடைய வீடாக சொல்லப்படுது. அப்போது கல்வியிலே தொழிற்கல்வி சிறந்து விளங்கும். இந்த காலகட்டத்திலே ஏட்டுக்கல்வி, படிப்பு கல்வியை விட டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க, அது மாதிரி அந்த தொழிற்கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். அதை கற்றுக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே நல்ல தேர்ச்சி அடைவார்கள். அது இல்லாமல் நாட்டுக்கு பார்க்கும் பொழுது சண்டை போட்டு வந்தவர்கள் சமாதானமாக கொண்டு வருவார்கள். ஒருவரை பற்றி ஒருவர் விமர்சனம் செய்தவர்கள் தான் செய்த தவறை பொதுவெளியிலே கூறி மன்னிப்பு கேட்பார்கள். இதெல்லாமே நடக்கப் போகிறது. ஏனென்றால் புதன் எல்லோருக்கும் ஒத்துப்போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறார். அந்த புதனுடைய வீட்டை அவர் செவ்வாய் பார்ப்பதால் இவ்வாறு பலன்கள் ஏற்பட போகிறது. அடுத்ததாக நல்ல ஒரு கல்வியிலே வளர்ச்சி ஏற்படும். தொழில்நுட்ப கல்வியிலும் வளர்ச்சி ஏற்படும். மற்ற ஏனைய கல்வி கற்பவர்களுக்கும் வளர்ச்சி உண்டாகும். அறிவுத்திறன் விளங்கும். சுயமாக சிந்திப்பார்கள். மக்களிடையே சுய சிந்தனை மேலோங்கும். இதெல்லாமே நடக்கும். அதுவும் இல்லாமல் வழிபாடு என்ற போது முருகர் வழிபாடு மேன்மேலும் பேசப்படும். செவ்வாய் பகவான் தனுசு ராசியை பார்க்கிறார். தனுசு ராசியை பார்க்கும் பொழுது குருவுடைய வீடு. குருவுடைய வீடு என்ற பொழுது செவ்வாய் இராணுவம், காவல்துறை எல்லாற்றுக்கும் உரியவராக சொல்லக்கூடிய கிரகமாக விளங்கப்படுகிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது காவல்துறையிலே உயர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நன்கு நிர்வாகம் செய்து தீய பழக்கவழக்கங்களை தடுத்து நிறுத்தி தீயவர்களை கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனை கொடுத்து அவர்கள் அவ்வாறு செய்ய அடுத்த தடவை அவர்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய வகையிலே அந்த தண்டனை கிடைத்து மனம் மாறி திருந்துவார்கள். அடுத்ததாக இராணுவத்திலே உயர் அதிகாரிகள், இராணுவத்தில் உள்ள உயர் அதிகாரிகள், நிர்வாகத்தில் உள்ளவர்கள், அவருடைய வழிகாட்டுதலின்படி நம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய திறன்கள் மேலோங்கும். இதெல்லாமே இந்த குருவுடைய வீட்டை பார்ப்பதனால் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஏனென்றால் செவ்வாய் பகவான் நீண்ட நாட்களாக அங்கே இருக்க போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 70-78 நாட்களாக இருக்க போகிறார். அடுத்ததாக மகர ராசியை பார்க்கிறார். மகர ராசி என்றது சனி பகவானுடைய வீடு. சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பகை என்று சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் நீதி, நேர்மை, சத்தியத்தை நிலைநாட்டக்கூடியவர் சனி பகவான். அந்த தன்மையும் கண்டிப்பாக பார்க்கும்போது அதை வெளிப்படத்தான் செய்ய போகுது. பெரும்பாலும் பெண்கள், குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்படும். அவர்களை பாதுகாப்பு நலன் கருதி தன்னாளர்கள், தொண்டு நிறுவனங்கள் உடையவர்கள், அது இல்லாமல் ஆட்சியாளர்கள் எல்லோருமே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடைமுறைப்படுத்த போகிறார்கள். அதெல்லாமே இப்போ இந்த செவ்வாய் வக்கர காலத்தில் நடக்கும் என்று சொல்லி 12 ராசிக்கும் உள்ள பலன்களை சொல்ல இருக்கிறேன். மேசராசிக்காரங்க சொல்ல போகிறேன். மேசராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இருந்து 6, 9, 10 இந்த 3 இடங்களையும் பார்வையிடுகிறார். அவருக்கு 3 பார்வைகள் உண்டு. தன்னுடைய ராசியிலிருந்து 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை, இந்த 3 பார்வைகளும் அவருக்கு உண்டு. அந்த வகையில் இப்பொழுது மேசராசிக்காரர்கள் பார்க்கும்போது செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் நல்ல ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. சகோதர ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம் சொல்லலாம்.
அது இல்லாமல் வீரியம், வெற்றி, சிறு சிறு விபத்துகள் கொடுப்பது, இதெல்லாமே சொல்லக்கூடிய தைரியம், இதெல்லாமே சொல்லக்கூடிய ஸ்தானங்களாக விளங்குகிறது. பெரும்பாலும் பாப கிரகங்கள் 3, 6, 11 இருப்பது நல்லது. அந்த வகையில் 3ஆம் இடத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருப்பது மேஷராசிகள், அதுவும் ராசி அதிபதி, உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் இருப்பது ரொம்ப விசேஷமான பலனாக சொல்லப்பட்டிருக்கு. இளைய சகோதரர் மூலம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும், உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும், தைரியம், தன்னம்பிக்கை அது மூலிமா ஏற்பட்டு இதனால் வரைக்கும் கொஞ்சம் சோர்வாக இருந்திருப்பீங்க, சுறுசுறுப்பு குறைஞ்சிருக்கும். அதெல்லாமே இப்போ எல்லாம் திருப்பி வந்துடும். உங்களுக்கு மீண்டும் புத்துயிர் பெற்று எழுந்து சாதனை புரிவீர்கள். நிறைய வேலை எடுத்து போட்டு செய்வீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்ப்பதனால உத்தியோகத்தில் இல்லாதவங்களுக்கு எல்லாமே உத்தியோகம் இப்போ கிடைக்கும். அது ஒரு நல்ல உத்தியோகம் அமையும், அதுக்குண்டான வருமானங்கள் கிடைக்கும், உத்தியோக உயர்வு எல்லாமே கிடைக்கும். கடன் இருந்ததுன்னா அது கொஞ்சம் தீர்ந்து வழி பிறக்கும், கடன் தீர வழி பிறக்கும். வழக்குகள் எல்லாமே நல்ல நிலைமைக்கு முடிவுக்கு வர மாதிரி தான் அமைய போகுது. உடம்புல நோய் நொடிகளும் அவ்வளோ பெருசாக வரப்போகிறதில்ல. வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் போயிடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இப்படி தான் இருக்க போகுது. அடுத்ததாக உங்களுடைய தகப்பன் ஸ்தானத்தில் பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார். அப்பொழுது தந்தையார் வழியில் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படும். வீண் சண்டை, வம்பு வழக்குகள் தான், அதெல்லாமே சரியாக போயிடும். அது இல்லாமல் பிரார்த்தனை, வேண்டுதல்கள் அப்படி எல்லாமே இருந்திருந்தால் அதை நிறைவேற்றிக்கலாம். நீங்கள் அது இல்லாமல் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்ப்பதனாலும் தொழில், வியாபாரம் இதெல்லாமே விருத்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் முன்னேற்ற முயற்சி கிடைக்கும், வியாபாரத்தில் விஸ்தரிப்பு செய்வீங்க, டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அப்போ அதுக்குண்டான வருவாய்கள் வரத்தானே செய்யும். இதெல்லாமே நடக்க போகுது. போட்டி பந்தயங்களை கலந்துக்கிட்டு அது மூலிமா வெற்றி பெற போகிறீங்க. இதெல்லாமே நடக்கும். இந்த மாதிரி இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த குரு செவ்வாய் வக்ரகதி பலன்கள் நடக்க போகுது. அப்போ இந்த செவ்வாய்க்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில் நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவானுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்யலாம். இல்லை என்றால் ஒரு ஆரத்தி மட்டும் கூட எடுத்துக்கலாம். அவருக்கு உரிய சிகப்பு ஆடை அணிவித்து துவரை தானம் அளிக்கலாம், அல்லது துவரை சுண்டல் செய்து விநியோகம் பண்ணலாம். அந்த துவரையை தங்கள் கைகளால் வைத்து 9 விளக்குகள் போட்டு வர வேண்டும். பெரும்பாலும் மாலை வேலை பண்ணுவது தான் பரிகாரத்துக்கு உகந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது விபத்தில் உறுப்புகளை இழந்தவங்களுக்கு உதவி பண்ணலாம், ரத்தம் இழந்தவங்களுக்கு ரத்த தானம் பண்ணலாம், ரத்த தானம் முகாம் நடக்கும்போது அங்கே போய் கலந்துக்கலாம். இதெல்லாமே செய்யலாம். இதுதான் உங்கள் ராசிக்குரிய தான தர்மங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த செவ்வாய் வக்ரகதி பலன்கள் நீங்கள் ஈஸியாக கடந்து வந்துடுவீங்க. பெரும்பாலும் உங்கள் செவ்வாய் நல்லது தான் செய்வார். உங்கள் ராசியாக இருக்கிறனால நல்லது தான் செய்ய போகிறார். அது இல்லாமல் சகோதர ஒற்றுமை உறுதியாகும். இது வரைக்கும் சண்டை சச்சரவு போட்டிருப்பீங்க, அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், அவங்க எல்லாமே ஒற்றுமையாக இருப்பாங்க. எல்லோரும் ஒன்றிணைந்து செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் முழு ஈடுபாட்டோடு அதை செஞ்சு நல்ல நிலைமை கொண்டு வர போகிறீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அதனால் இந்த செவ்வாய் வக்ரகதி பலன் ரொம்ப விசேஷமாக தான் மேஷராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த இறை பரிகார தானமெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக அந்த செவ்வாய் பகவானுடைய அருள் கிடைத்து நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு வாழ போகிறீங்க. இது இல்லாமல் செவ்வாயுடைய அதிதேவதையாக முருகப்பெருமாள் வழங்கி வருகிறார். அந்த முருகப்பெருமானுக்கு நீங்கள் கிருத்திகை, சஷ்டி, விசாகம் இந்த போன்ற நாட்களில் வழிபாடு செய்யலாம், அல்லது செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்து வரலாம். ஒவ்வொரு முருகஸ்தலங்களும் சென்று வரலாம். இதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம். பெரும்பாலும் முருகருக்கு பாலாபிஷேகம் செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். காவடி எடுத்து வழிபடலாம். தீராத பிரச்சனைகள் இருந்தால் காவடி எடுத்து வழிபடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அதனால் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றத்துக்கு மேலே ஏற்றம் தான் நடக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.